பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியையும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள் என்ற தன்மையிலே மூன்றாம் நிலையிலே எடுத்துக்கொள்ளப்படும் அந்த கருப்பு குதிரையுடைய தலைமையிலான ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசனுடைய அந்த சோதனை காலமானது அது உபத்திர காலத்தினுடைய தன்மையை குறிக்கும்படியாக மறைப்பொருளாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த வேதமானது அந்த சத்தியத்தை சொல்லுகிறது என்பதை நாம் இப்பொழுது தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என்று இந்த வேத தலைப்பினிலே இதிலே உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, வானம் அவருடைய சிங்காசனமாகவும் பூமி அவருடைய பாதபடி என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது இந்த பூமியிலே அவருடைய அந்த பாதத்தினுடைய கிரியைகளை நடப்பித்து அது பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படியாக அது காணப்படுகின்றது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவளை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்த இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான் என்று இங்கே அந்த தூர தேசத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவானவர், பரலோகத்திலிருந்து இறங்கின இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி போகும்படியாக கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து
தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்றும் என்று அவர் அதாவது சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிக்கிறவராக இயேசு கிறிஸ்துவானுடைய பாதபடி இந்த உலகத்திலே பரலோகத்திலே ராஜ்யத்தை நிறுவும்படியாக அவருடைய பாதபடியானது இங்கே காணப்படுகின்றது. அந்த பாதம் கல்லில் இடராதபடிக்கு அது கர்த்தருடைய கரங்களுடைய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவானுடைய கரங்களின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியக்காரருடைய கரங்களின் கிரியைகளும் தேவ தூதரின் கரங்களின் கிரியைகளும் அவ்வாறாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரமானது அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த வலது கரத்தில் இருந்த புஸ்தகமானது அது அந்த முத்திரைகளை உடைக்கும்படியாக காணப்படுகின்ற புஸ்தகமாக காணப்படுகின்றது. அதாவது அவருடைய பாதபடியானது பூமியிலே வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவர் பாதபடி, அந்த பாதபடியிலே இவருடைய சிங்காசனத்தினுடைய கிரியிலே நடப்பிக்கும் அதிகாரத்தை பிதாவாக தேவனுடைய வலது கரத்திலிருந்து அந்த முத்திரைகளை உடைக்கும் காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கும்படியாக அந்த கரமானது காணப்படுகின்றது, அந்த அதிகாரமானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு என்று அந்த வார்த்தையானது நமக்கு அவருடைய புஸ்தகத்தை வாங்கின அந்த பிதாவுடைய வலது கரத்திலிருந்து அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தினுடைய கிரியைகளுடைய தன்மையை, அதிகாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையையோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார் என்றான். ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் தூற்றுக்கூடை இருக்கிறது. அதாவது தூதர்கள் உம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. கல்லில் உமது பாதம் இடராதபடிக்கு, ஆம், கல்லான இருதயமுள்ள அந்த மனுஷரிடத்திலிருந்து அவருடைய பாதப்படி இடராதபடி அவருடைய
கர்த்தருடைய கரங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களும் ஊழியக்காரருடைய கரங்களும் தேவத்துடைய கரங்களும் அதற்கு நேராக கிரியை நடப்பிக்கிறது வண்ணமாக காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது, நியாய தீர்ப்பின் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையையோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார் என்றான் என்று இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நாம் முன்பு வாசித்தது போல ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அந்த வார்த்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலும் மற்றும் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று பாதாளத்தின் திறவுகோலும் அந்த மகன்கள் என்ற ஸ்தானத்திலிருந்து அதை நிறைவேற்றும் தன்மையாக ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த வசனத்தின் மேலாகவும் கீழாகவும் வசனத்தின் மேலாக பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் தன்மையும் கீழாக அந்த பாதாளத்தின் திறவுகோல் தன்மையும் காணப்படுகின்றது என்பதை அவருடைய கரத்தில் கிரியையில் காணப்படுகின்றது, அவருடைய கரத்தின் அதிகாரம் காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த நியாய தீர்ப்பின் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மத்திய 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை குறித்தும் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். அடுத்த புஸ்தகமானது வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜுகிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகத்தை போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும் என்றான் என்று கர்த்தருடைய வார்த்தையானது இது இங்கே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அதாவது மேலே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானம் என்று சொல்லும்போது தேவனுடைய சிங்காசனத்தினுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவரை மேகமாய் இருக்கிறார்.
இயேசுனுடைய தன்மை சூடும்படியாக காணப்படுகின்றது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த வானவில் சொல்லும்பொழுது இது நியாய தீர்ப்பை நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. நோவாவுக்கு வானவில்லை, இந்த ஜலத்தின் மூலமாக நான் அழிக்க மாட்டேன் அந்த நியாய தீர்ப்பு, அது அந்த வானவில் நமக்கு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகின்றது. அவனுடைய முகம் சூரியனை போல, அதாவது சூரியன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய கிரியைகள் தான் அவர் சூரியனாக காணப்படுகின்றார், அவர் வெளிச்சமாக காணப்படுகின்றார். அந்த தன்மை வெளிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய தாசர்கள் கிரியைகளோடு காணப்படுகின்றது. அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது என்று இங்கே பிதாவாகிய தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அந்த கிரியைகளை சொல்லும் வண்ணமாக அந்த புஸ்தகம் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அவன் கையிலிருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமி மேலும் வைத்து, அதாவது அந்த புஸ்தகமானது அது தேவ தூதர் கையிலிருந்து பெற்ற அந்த புஸ்தகமானது சொல்லும்பொழுது அது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகமாக காணப்படுகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியத்திற்கு பிறகுதான் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகமானது வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். மற்றும் வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று அந்த திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. என்று அந்த திறக்கப்பட்ட புஸ்தகமானது அது ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் காணப்படுகிறவர்களாக அந்த ஜீவ புஸ்தகனுடைய தன்மை, அந்த புஸ்தகத்தினுடைய தன்மையானது அது இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் அந்த காலத்தை குறித்தும் காலத்தில் இருந்து தான் அந்த புஸ்தகத்தினுடைய திறவுகோள்கள் உடைய போகிறது, திறவுகோள்கள் காணப்படுகின்றது, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தினுடைய தன்மை காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியில் வைத்து என்று சொல்லும்போது, சமுத்திரம் என்று சொல்லும்போது அது இஸ்ரவேலர்களையும், பூமி மேல் இடது பாதம் பூமி மேல் சொல்லும்போது அது பூமியினுடைய தன்மை குறித்தும் புறஜாதிகளை குறித்தும் அந்த நியாய தீர்ப்பு 2 பேருக்கும் உரியவர்களாக அது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த முதலாம் முத்திரை உடைக்கும் காலத்திலிருந்து கடைசி முத்திரை முடியும் வரை அந்த இஸ்ரவேலுடைய தன்மையும் புறஜாதிகளுடைய தன்மையும் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தருடைய கிரியைகளும் தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக அது காணப்படுகின்றது என்பதை அந்த ஊழியக்காரருடைய கரத்தின் கிரியைகளானது அங்கே வெளிப்படும் வண்ணமாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று இங்கே அந்த வேறொரு தூதன் மத்தியில் காணப்பட்ட அந்த தூதனுடைய கரமானது இங்கே சகல கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூடத்தாருக்கும் அறிவிக்கதாக நித்திய சுவிசேஷம் உடையவனாய் இருந்தான் என்று அந்த பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டும் போகும் அந்த சுவிசேஷமானது கர்த்தருடைய ஊழியக்காரரானது காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனாக நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன்.
அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் என்று, அந்த தராசானது கையிலே பிடித்திருந்தான் என்று, அந்த தராசன தன்மையானது அது சாத்தானுடைய சிங்காசனத்தை பெறும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை நிறுவும்படியாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையானது அந்த சாத்தான் பெற்றுக்கொண்ட அந்த தன்மையை, இழந்து போன தன்மையை இந்த ஊழியக்காரர் மூலமாக பெரும்படியாக அந்த தராசன் காரிகளிலிருந்து, அதாவது சாத்தானுடைய அந்த சிங்காசன தன்மை கர்த்தருடைய ஊழியக்காரர் பெரும்படியாக அந்த தராசனுடைய காரியமானது கிரியையிலானது காணப்படுகின்றது என்பதை அந்த தேவ தூதர்களை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று கர்த்தருடைய அபிஷேகமும் வார்த்தையும் எழுந்து போகாதபடி அதை காப்பாற்றும்படியாக கேருபாய் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் காணப்படுகின்றார். அவருடைய கரமானது காணப்படுகின்றது என்பதை, அவருடைய ஊழியமானது கரத்தின் கிரியைகளாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்து கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினி மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று இங்கே அந்த மனுஷகுமாரனுடைய கையிலே கருக்குள்ள அறிவாலை தேவ தூதர்கள் அந்த நியாய தீர்ப்பை பெறும்படியாக, நியாய தீர்ப்பினுடைய அந்த கிரிகளை நடப்பிக்கும்படியாக அவருடைய கரத்திலிருந்து தேவ தூதர்கள் பெறுகின்ற அந்த அறிவாலை காணும்படியாக இந்த காரியமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலமும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாயிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறது என்ற அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவரை அடைக்கலமாக கொள்ளும் பொழுது தான், அவருடைய சத்தியத்தை பின்பற்றும் பொழுது தான், அவரை அண்டிக் கொள்ளும் போகும்போது தான் இந்த வார்த்தையானது அவருடைய ராஜ்யமானது நமக்குள்ளே நிறைவேறும்படியாக காணப்படுகின்றது. பூமியிலே கட்டுகின்ற அவருடைய பாதபடியானது பரலோகத்திலே கட்டுகிறதாக சிங்காசனத்தை ராஜ்யத்தை அமைக்கக்கூடியதாக அது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. கூலிக்காரரில் உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லினான் என்று அந்த வார்த்தையானது பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஆனாலும் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கும்போது ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று அந்த ஊழியக்காரர் அந்த சாத்தானுடைய கிரியையிலிருந்து ஜனங்களை திருப்புகிறவர்களாகவும் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறவர்களாகவும் அவருடைய கரங்கள் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊட்டினான். அப்போது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் தங்களை நாவலை கழிந்து கொண்டார்கள் என்று அந்த சாத்தானுடைய சிங்காசனமானது இருள் அடையும்படியாக இந்த கர்த்தருடைய ஊழியக்காரருடைய கரங்களுடைய கிரியைகள் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கர்த்தருக்குரியவர்களே, இந்த தலைப்பாலே நாம் கரங்கள் என்று அது கர்த்தருடைய கரத்தில் வாங்கின அந்த வலது கரத்திலிருந்து வாங்கின அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின பொழுது அந்த புஸ்தகத்தினுடைய தன்மையானது அவருடைய வலது கரத்திலிருந்து வந்தது, பிதாவுடைய வலது கரத்தில் வந்தது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து அதை அந்த முத்திரைகளை உடைக்கும்படியாக அவருடைய கிரியைகளான காணப்படுகின்றது. அடுத்தபடியாக அந்த தராசனுடைய 3ஆம் முத்திரனுடைய தன்மையும் அந்த ஒரு அவருடைய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் வாங்கும்படியாக அந்த சிறு புஸ்தகம் அவர் கையிலிருந்து வாங்கும்பொழுது அந்த தன்மையும் அந்த முத்திரைகளை உடைக்கும் காலத்திலிருந்து அந்த கர்த்தருக்கு நிகரான தேவ தூதர்களுக்கு ஒப்பான கர்த்தருடைய ஊழியக்காரருடைய கரமானது அவருடைய பாதபடியானது பரலோக ராஜ்யத்தினுடைய அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கும்படியாக அந்த தாளந்துகளை கர்த்தர் அவர் கையில் கொடுத்த அந்த தாளந்துகளை அவர்கள் பெற்று அதை விருத்தி அடையும்படியாக அவருடைய கிரிகளானது காணப்படுகின்றது. அடுத்தபடியாக தேவதனுடைய கரமானது அது நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாகவும் அது பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களை சேர்க்கும்படியாகவும் அக்னியிலே கந்தகத்தில் எரிகிற கடலிலே பங்கடையர்களை சேர்க்கும்படியாகவும் தேவதூதருடைய கரமானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக
அது கிரியை செய்கின்றது என்பதை காணப்படுகின்றது என்பதை உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய கரங்களில் அவர்கள் ஏந்தி கொண்டு போகும்படியாக அந்த காரியமானது இந்த 2ஆம் 3ஆம் முத்திரையிலிருந்து அது நிறைவேறும்படியாக அது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்தபடியாக அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்திலிருந்து காணப்படுகின்ற அந்த சோதனையானது அது மகா உபத்திர காலத்தை குறித்து காணப்படுகின்றது. அது எடுத்துக்கொள்ளப்படுவது மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் 7வது தன்மையை குறித்து தியானிக்கும் பொழுது அதை குறித்து நாம் விவரமாக தியானிக்கலாம். அடுத்து நாம் இந்த தலைப்பினிலே நாம் தியானிக்கப் போகின்றது குமாரனுடைய சுதந்திரங்கள் என்ற தலைப்பினிலே நாம் அடுத்த வேத தலைப்பினிலே நாம் இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் முத்திரையை அடிப்படையாக கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மற்றும் சிவப்பு குதிரையுடைய தன்மை மற்றும் கருப்பு குதிரையுடைய தன்மை குமாரன் என்ற ஸ்தானத்திலே அவர்கள் பெரும் சுதந்திரங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.